மச்சானை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. மச்சான் மச்சான் டேய் கதை சொல்றா மச்சான். டேய் டேய் ஏய் என்னடா பண்ற? டேய் என்னடா ஆச்சு? டேய் சொல்லுடா என்னடா ஆச்சு? என்னோட ஆசையே நான் சினிமால பெரிய ஆள் ஆகணுங்கிறது தான். ஆமா என்கிட்ட கூட சொல்லியிருக்க, அதுக்கு இப்ப என்ன? ஆனா சுத்தி இருக்கிறவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே சினிமால 1000த்துல ஒருத்தன் தான் ஜெயிப்பாங்க, உன்னால ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லி என்ன சாகடிக்கிறாங்க. அதான் நானே செத்துலான்னு முடிவு பண்ணிட்டு. செத்துட்டா எல்லாம் மாறிடுமா? சொல்லுடா, செத்துட்டா எல்லாம் மாறிடுமா? இல்ல. அப்புறம் ஏன்டா சொந்தக்காரங்க சொல்றாங்க மத்தவங்க சொல்றாங்கன்னு அவனுக்காகவே சாவுற? மத்தவங்க சொல்றாங்கன்னு சாவறது ஆம்பளை கிடையாது. மத்தவங்க முடியாதுன்னு சொன்னாலும் அவன் ஒருத்தன் முடிச்சு காட்டாம அவன் தான் உண்மையான ஆம்பளை. மத்தவங்க சொல்ல மட்டும்தான் செய்வாங்க. இது உனக்கான வாழ்க்கை, நீ தான் போராடி ஜெயிக்கணும். மத்தவங்க சொல்றத மட்டும்தான் செய்யணும், அங்க ஒரு இது கூட முடியாது. நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஜெயிக்கிறது கொஞ்சம் லேட்டா தான் ஆகும், ஆனா ஒரு நாள் வெற்றி நிச்சயம். உன்னால முடிய நினைச்சு நீ செய். எந்த வாய் உன்னால முடியாதுன்னு சொன்னோ அந்த வாய் உன் திறமை பார்த்துட்டு உனக்காக விசில் அடிக்கணும். அப்படி நீ வளர்ந்து காட்டு. இவ்வளவு சொல்லியும் நீ சாகதான் போறனா, இந்தா அதுக்கு சாகு. சாரிடா, இனிமே இந்த தப்பு பண்ண மாட்டேன்டா. மச்சான் டேய், மற்றவங்க ஏதாவது நினைப்பாங்கங்கிறதுக்காக நம்ம முன்னே போகாமல் விட்டுட்டோம்னா நம்ம பிறந்ததுக்கு அர்த்தமே இல்லை. நமக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை உண்மையாக நியாயமாக செஞ்சால் ஒரு நாள் நமக்கு வெற்றி நிச்சயம்.